மக்களே, புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது எங்க இருக்குன்னா, மைக்கேல் பாளையத்தில இருக்கு. மைக்கேல் பாளையம் எங்கப்பா இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்குங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்திருந்தேன். இந்த திருத்தலத்த விசிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம புனித மிக்கேல் அதிதூதர பத்தி சொல்லணும்னா, நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. இவருடைய பெயர் இருக்கு இல்லையா? இவரோட பெயருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இறையியல் அர்த்தம் இருக்கு. மிக்ஏல் அப்படின்றது அவருடைய பேர நம்ம பார்க்குறோம். ஹீப்ரு மொழியில இதற்கான அர்த்தம் என்னன்னா, "ஹூ இஸ் லைக் காட்?" கடவுளைப் போல யார்? அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம். சரிங்களா? ஸோ எதற்காக இந்த ஒரு பெயர் காரணம் நான் சொல்றேன் அப்படின்னா, இதற்கு நேர் எதிரான காரணத்தையும், இதற்கு நேர் எதிரான சிந்தனையை கொண்டவன் யார்? சாத்தான். சாத்தான் என்ன பண்ணுச்சு? நான் தான் கடவுள், கடவுளைப் போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில ஆடுனான். ஆனா, நம்ம மிக்கேல் அதிதூதர் உண்மைய உரக்க சொல்லி, "ஹூ இஸ் லைக் காட்?" அப்படின்ற ஒரு வார்த்தை, கடவுளைப் போல் யார்? அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி முழுமையா கீழ்ப்படிஞ்சு தாழ்ச்சியோட இருந்தார். முழுமையா கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சார். நம்ம மிக்கேல் அதிதூதரனுடைய புகைப்படங்கள பார்க்கும்போது, சாத்தான வீழ்த்துற மாரி, அத ஒரு அந்த ஒரு கத்தி எடுத்து கொல்ற மாரி இருக்கும். ஸோ அவர வீழ்த்துறது தான் இங்க அல்டிமேட் நோக்கமே. ஆனா, ஒரு வாள வச்சு சாத்தான வீழ்த்தினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. தன்னுடைய முழுமையான தாழ்ச்சி. அதன் மூலமாக தான் சாத்தானை வீழ்த்தினார். ஏன்னா, அந்த தாழ்ச்சி யார்கிட்ட கிடையாது? சாத்தான் கிட்ட கிடையாது. ஆனா, அந்த தாழ்ச்சி யார்கிட்ட இருந்தது? மிக்கேல் அதிதூதர் கிட்ட இருந்தது. மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.